சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தும். சங்கீதத்தின் புஸ்தகம் 43வது சங்கீதம் 3வது வசனம். 12 விலை உயர்ந்த கற்களை கொண்ட மார்பதக்கத்தின் பின்னால் ஊரீம் மற்றும் தும்மீம் காணப்பட்டது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 30வது வசனம். இந்த 2 கற்களின் உதவியுடன் எந்த ஒரு நபருக்கும் எந்த நேரத்திலும் எந்த காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தை பிரதான ஆசாரியனால் கண்டுபிடிக்க முடியும். என்னாமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனம். இந்த கற்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது இரகசியமாகவே இருந்து வருகிறது. பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாராலும் இவைகளை அறிய முடியாது. இவை பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தில் மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவனுடைய சித்தத்தை கண்டறிவதற்கான ஒரே வழிமுறையாக இவைகள் காணப்பட்டது. இதனால்தான் ஊரீம் மற்றும் தும்மீம் 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 4வது வசனம் 9வது வசனம் 11வது வசனத்தின் மூலம் தேவனுடைய சித்தத்தை அறிய ஏபோதை கொண்டு வரும்படி தாவீது பிரதான ஆசாரியனாகிய அபியத்தாரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். தாவீது அதுல்லாம் குகையில் மறைந்திருந்தபோது கஷ்டத்திலும் சிரமத்திலும் கடனிலும் இருந்த அனைவரும் அவனுடன் இருந்த அந்த குகையில் தங்க வந்தனர். அங்கே தாவீது அனுபவத்தால் தேவனை கண்டான். தாவீது அங்கே இருந்தபோது சங்கீதம் 34 மற்றும் 57, 107 மற்றும் 108வது சங்கீதத்தை எழுதினான். அங்கே தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கும் இரகசியத்தையும் கற்றுக்கொண்டான். சிறிய காரியங்களில் கூட தாவீது இந்த 2 கற்களை கொண்டு ஏபோத்தை வைத்திருந்த பிரதான ஆசாரியன் மூலமாக தேவனுடைய மனதை அறியத் தொடங்கினான். 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1-5வது வசனம் மற்றும் 12வது வசனங்கள். இந்த வாக்கியம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் சிலர் மட்டுமே தேவனுடைய சித்தத்தை கண்டறிய பிரதான ஆசாரியனிடம் செல்வது வழக்கமாக காணப்பட்டது. பெரும்பாலும் இதுதான் நம்முடைய நிலையாகவும் இருக்கிறது. நாம் பல தவறுகளை செய்து பல முறை தோல்வியடையும் போதுதான் ஆண்டவரே உமது சித்தத்தை கண்டுபிடிக்க என்று எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கின்றோம். இந்த பாடத்தை ஆரம்பத்திலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போதும் நாம் அனைவரும் தேவனுடைய சித்தத்தை அவர் மூலம் அறியலாம். நாம் முழங்காற்படியிட்டு விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நமக்கு காட்ட வேண்டும் என்று. நாம் தேவனுடைய இருதயத்திற்கு மிக நெருக்கமாக இருந்தால் சிறிய காரியங்களில் கூட தேவ சித்தத்தை எளிதாக காணலாம். உதாரணமாக, நாம் கடைத்தெருவுக்கு செல்லும்போது நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை. இறுதியில் வழக்கமாக நடப்பது போல் கடைக்காரர்களிடம் ஏமாற வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் ஜெபித்தால், ஆண்டவரே நான் இத்தகைய பொருட்களை வாங்க விரும்புகிறேன், தயவு செய்து என்னை சரியான கடைக்கு அழைத்து செல்லும், என் நேரத்தையும் பணத்தையும் சக்தியையும் வீணாக்க அனுமதிக்காதேயும் என்று நாம் ஜெபிக்கும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் மேற்கொள்வார். பேரம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிறகு நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நினைத்து வருந்த வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது.